ஹாய். ரெண்டும் பால் தான் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் பொங்குதுன்னு பார்ப்போம். மச்சான் வாங்க மச்சான். இதுக்கப்புறம் இப்படியே இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிஃப்ட் தர போகிறான். ஜாலி ஜாலி. எங்கள் ஆயா சில்லுன்னு காற்று வரும். சூப்பராக இருக்கு. எல்லாம் சுகர் பேஷண்ட்ஸ் போல. அத்தை அத்தை வாங்க அத்தை அத்தை. ரெண்டாவது பொங்கல் பொங்க போதே. அங்கே தான் எங்களோட பழைய வீடு இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நிசாந்த் சீகனர். இந்த வீடியோ வந்து எங்களோட வீட்டு பால் காய்ச்சிக்கான ப்ரிப்பரேஷன். ஓகேவா? அதான் ப்ரிப்பரேஷனில் பால் காய்ச்சி வீடியோவும் வரும் இதுலேயே. நாளைக்கு பால் காய்ச்சி இன்றைக்கி நைட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வீட்டுக்கு முன்னாடி வந்து இங்கே லைட்டு இந்த ஃபோக்கஸ் லைட் இருக்கிறதெல்லாம் தெரியாது. பட் வந்து இங்கே வந்து ஒரு பந்தல் போட்டிருக்கோம். மேலே வந்து வீட்டுக்கும் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சீரியல் செட்லாம் போட்டு பயங்கரமாக. இது போக இங்கே வந்து ஒரு கேங்கே வந்து கோலம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போட்டுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் இன்றைக்கி நைட்டே வந்து நாங்கள் வீட்டிலலாம் சமைக்கலை. நாளைக்கு குக் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்கள்ல, அவங்களே வந்து வரவழைச்சுன்னா அவங்க எப்படி நைட்டே வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிவிடுவாங்கள்ல. குக் பண்ணுறதுக்கு வந்தவங்க நைட்டே வந்து எங்கள் எல்லாருக்கும் டின்னர் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் குக்கிங், இந்த பக்கம் வந்து வெஜிடபிள் கட்டிங்ஸ். இதை வந்து வீடை வந்து நாளைக்கு மார்னிங் வந்து பார்க்கலாம். எல்லாம் பால் காய்ச்சிட்டு அப்போ காட்டுறேன். இன்னும் வீடு வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகலை. இன்னும் ஒரு 1 or 2 months வேலை இருக்கும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு நாங்கள் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி இப்போ வந்து இருக்கிற டைமாக இருக்கிறதால சரி ஓகே இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணது தான் இது. நாளைக்கு மார்னிங் பால் காய்ச்சல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து எல்லோரையும் வரவே எடுத்து வீடியோ பண்ணலாம்னு நினச்சா எல்லோரும் எழுந்து போய் பால் காய்ச்சலுக்கு வெயிட் பண்ணுறோம். நீ எந்திரிச்சு வாடா அப்படின்றாங்க. புது வீட்டுக்கு வந்துட்டோம். என் ஒய்ஃபு தான் வந்து 10 வைக்கணுமா. மாமா ஆமாம், நீங்கள் தான் யாருமே எழுப்பி விடலை. இங்கிட்டு பொங்க பண்ண பற்ற வச்சிட்டாங்க. பால் வந்து வீட்டு மருமக தான் பற்ற வைக்கணும். ஓகே, இது இப்போ மணி வந்து 4:50. ஓகேங்களா? 4:30 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே பால் காய்ச்சணும். 4:50. இன்னும் லைட்லாம் போட்டு விடுப்பா, வெளிச்சமாக இருக்கும். எல்லாரும் பானை பொங்கலே நின்று முழங்கால உட்காந்து கும்பிடுங்க. அவங்க கிளம்பி வருவாங்க. இங்கே கொண்டமா. ஆமாம், இது ரொம்ப நல்ல தேங்காய். இப்போ சொல்லு மாமாவோட இங்கே வாங்கிட்டு தள்ளியே வா. பின்னாடி இருந்து கமெண்ட்ரி மட்டும் வருது. உடனேவாம்மா பின்னாடி இருந்து உங்கள் மகளுங்கெல்லாம் கமெண்ட் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ணா வாங்க வாங்க. ஆக்சுவலாக நான் மாற்றி சொல்லிட்டேன். அவங்க பிளான் பண்ணது வந்து இதுதான் பால், அது வந்து பொங்கலுக்கு. பட் இப்போ வந்து ரெண்டும் பால் தான் இருக்குது. எது ஃபஸ்ட்டு பொங்குதுன்னு பார்ப்போம். அடுப்பில் வந்து முன்னாடி வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு கல் எடுத்து வச்சோம்னாக்கா ஈஸியாக எரியும். அதுக்காக கல் கொண்டு போய்ட்டு கொடுப்போம். அப்படி தூக்குனாப்புல வைங்க. எங்கள் ஆயா நட்டமாக நிற்க முடியாமல் எங்கள் ஆயா வந்து மாடி உட்காந்துருக்காங்க. பால் பொங்குது. பால்கால சிறுவனின் புறத்தை பால் பொங்க செய்வது போல இவருடைய இல்லத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் பொங்க செய்வீராக. பொங்குது. அது வந்து மறுபடியும் பொங்குது. ஐயோ, என் மூஞ்சில் எல்லாம் புகை வருது. பொங்குது. இன்னொரு இது வைங்கக்கா, இன்னும் சருகு வைங்க பொங்குற மாதிரி. டபுள் பொங்கல். அடுத்த பானை பங்கிடுத்து. பாலும் பங்கிடுச்சு, பொங்கலும் பங்கிடுச்சு. பச்சரிசி தானே அது பொங்கச்சோறு. அவங்க வந்து சீரு கொண்டு வராங்க. வாங்க சீரு கொண்டு வராங்க. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஜாலி ஜாலி. அத்தை வாங்க. அத்தை எங்க அத்தை. அப்பா அவங்க வர்றப்போ நாங்கள் எல்லாம் ரெடியாக இருந்தோம்னா இந்த ஒரு ஃபன் இருந்திருக்கும்ல, அது மிஸ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் அவங்க கூட ஜாயின் பண்ணி இந்த இதுலேயும் வந்தாங்க. எடுத்துக்கிட்டேன். வழக்கம் போல் நம்ம ஊரில் வந்து மார்னிங் வந்து கரண்ட் கட் ஆகிடுச்சு. இந்த இருட்டில் எல்லோரும் டார்ச் லைட் போட்டு பிரகாசமாக்கிட்டாங்க.
எல்லாருக்கும் வந்து பால் ஊற்றிட்டு இருக்காங்க. அப்படியே வேர்க்குது, ஏன்னா வந்து ஃபேன் போடலங்க. எடு எடு ஜோசப்பே, நீ விருந்தாளி தான், எடு. எல்லாம் சுகர் பேஷண்ட்ஸ் போல. எடுங்க எடுங்க, எல்லாரும் குடிக்கணும். மாமா வாங்க, பெரிய மாமா. அத்தை வாங்க அத்தை. நிறைய பேர் வந்து பால் காப்பிலாம் சாப்பிடவே மாட்டாங்க போல. அம்மா நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்கள் பெரிய மாமா சீர் கொடுக்க போகிறாங்க. இப்போ தான் நல்லா பிரைட்டாக இருக்குது, கரண்ட் வந்துருச்சு. இவங்க எல்லோரும் எங்களுக்காக தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க. அவங்களோட உழைப்பு இல்லைன்னா இன்றைக்கி எங்களுக்கு சோறு இல்லை. இது நைட்டு ஃபுல்லாக பார்த்தாலும் வந்து லைட் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ கொஞ்சம் வீடும் பிரைட்டாக இருக்குல்ல, அந்த பகலில் கொஞ்சம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு கெபி இருக்கும். நான் முன்னாடி வீடியோவில் என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு 2 கெபி இருக்கும். அது வந்து இங்கேருந்து தெரியும். அந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் எங்கள் வீடு தெரியும். இங்கே கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து இதுதான் வந்து இந்த பக்கத்தில் வந்து எப்படி சொல்கிறது, ஃபைனல் வீடு. இதுக்கப்புறம் அப்படியே இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கிட்டலாம் கட்டிட்டாங்க, அப்படியே கட்டிட்டு போவாங்க. அப்படியே எங்கள் ஊர் டெவலப் ஆகிட்டே இருக்குது, ஜாலி. மாமா வாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பித்தோன்னா நிறையா விருந்தாளிங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா வாங்க. இந்த ஐயா வந்து எங்கள் அப்பாவோட தோஸ்துனா டீ கடையில் தோஸ்து ஆகிட்டாங்க. பொங்கல் இறக்கிட்டாங்க. இந்தா வந்துருச்சு, இந்த இருக்குது. ஒரு பொங்கல் எடுத்து அந்த வச்சாச்சு. ஊதாங்குளம் இல்லையா? இது வந்து 2வது பொங்கல் பானை. பால் ஒரு தடவை காய்ச்சினா போதும், பொங்கல் எத்தனை வேணாலும் வைக்கலாம்னாங்க. பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் பந்தியில் எல்லாருக்கும் அதையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது. வெல்கம் அவர் நியூ கெஸ்ட். மச்சான் வாங்க, மச்சான் அக்கா வாங்க. எங்கள் ஃபியோனா வரலையா? சரி 2வது பொங்கல் பொங்க போதே. தட்டே தள்ளிருச்சே. ஃபைனல் டச் நெய் ஊற்றினா தான் பொங்கலுக்கு ஃபினிஷிங். 346 minutes later. நாங்கள் ரொம்ப தீவிரமாக சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்கோம். பயங்கரமாக பந்தி போயிட்டுருக்கு 2 பக்கமும். இந்த பக்கம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டீ காஃபி பால். அது ஏர்லி மார்னிங்காக இருக்க வந்தால் கொஞ்சம் கூட்டம் கம்மி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா பேர். கிட்டத்தட்ட ஒரு 250 பீப்புளுக்கு வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம், எஸ்டிமேட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் அப்படியே சமைச்சிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் அப்படியே இது பண்ணி சூடாகவே பரிமாறிட்டு இருப்பாங்க. நான் வரேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து எங்கள் மச்சான் ஒருத்தன் கூப்பிட்ருக்கான் உள்ள, எங்களுக்கு கிஃப்ட் தர போகிறான். ஜாலி. அண்ணா வாங்க. நல்லா இருக்கண்ணா. ஃபேமிலிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வீடியோல வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துல என்ன யாரு வச்சாங்க. Thank you so much. Thank you so much. நம்ம வந்து வீட்டை போய் சுற்றி பார்க்கலாம் வாங்க. Bye guys. இன்னும் இல்லையா? மக்களே, நான் வந்து இடையில வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அவ்வளோ பிஸி ஆகிடுச்சு. பயங்கர பிஸி, செம கூட்டம். சைடில் வேறு இந்த பக்கம் ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஃபாதர்லாம் வந்தாங்க. ப்ரேயர் போயிட்டுருக்கு. இங்கே வந்து பந்தல் போட்டிருக்கதால ரொம்ப தெரியாது, இந்த சீலிங்லாம் தெரியாது. அப்படியே வந்தோன்னா சிட் அவுட்டு, இன்னும் திங்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எடுத்து ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே தான் பால் காய்ச்சினது ஹால். இன்னும் வந்து ஹால்லையுமே இந்த டிவி யூனிட் இதெல்லாம் வந்து ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் தென் கிச்சன் ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸில் வந்து கபோர்ட்ஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கு. கீழே மட்டும் சாஃப்ட் க்ளோசிங்கு, மேலே வந்து ஃபுல்லாக வந்து சும்மா நார்மல் க்ளோசிங் தான். அந்த பக்கம் ரொம்ப சத்தமாக இருக்குது. நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் போயிட்டு வரலாம். அப்படியே வந்து உள்ளே வந்தோன்னா நேராக வந்தோன்னாக்கா ரைட் சைடில் வந்து மாஸ்டர் பெட்ரூமு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கு. இன்னும் முடிக்கலை எந்த ஒர்க்கும். தென் இங்கே தான் வந்து திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பாத்ரூம். எல்லா ரூமுக்குமே வந்து இண்டிவிஜுவல் பாத்ரூம் இருக்குது. அதுதான் வந்து ஒரு ப்ளஸ். அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன பெட்ரூம். கீழே வந்து சின்ன பெட்ரூம். அதே மாதிரி தான் சேம் லைக் பாத்ரூம். இப்போ வந்து நம்ம மாடிக்கு போகலாம். மாடிக்கு போகிற வழியில் இன்னொன்று காட்டணும். இப்படி நேராக வந்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்கா. இது வந்து சும்மா ஸ்டோரேஜ் மாதிரி.
இதுக்கு கீழே தான் வந்து அந்த பாத்ரூம் வரும்ல, அந்த நீளமாக அந்த ரூமே இந்த ரூமே கவர் பண்ணுற மாதிரி. அண்ட் தென் அப்படியே இங்கே வந்துட்டோம்னா இதுதான் ஹால் மேலே தொடாய். இது வந்து பால்கனி. இதுக்கு நான் மறைஞ்சிட்டு இருக்கீங்க. ஹாய், இது எங்கள் அண்ணன் பொண்ணு. சேம் லைக் கீழே இங்கேயும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, அங்கேயும் இண்டிவிஜுவல் பாத்ரூம் இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் அதே இதில் பேட்டர்னில் ஒரு சின்ன பெட்ரூமு. அதுக்கப்புறம் இங்கே போகலாம். வெளியில் வந்தோன்னா இங்கே வந்து கூலிங் கல் போட்டு மொட்டை மாடிக்கு இங்கே வந்து ஓப்பனாக தான் இருக்கும் இந்த ஏரியா. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று காமிக்கிறேன். இங்கே வந்து ஸ்லோப் இருக்குல்ல மொட்டை மாடியோடது, அதையும் அந்த பெட்ரூம் பின்னாடி இந்த இதில் கவர் ஆகிற மாதிரி இங்கே ஒரு இது இருக்குது பால்கனி. மேலே வந்து பில்லர் எடுத்துருக்காங்க, ஷீட் மேபி போட வாய்ப்பு இருக்குது. இப்படியே நேராக போனோன்னா மொட்டை மாடியிலேருந்து இங்கிட்டு லெஃப்ட் சைடில் இங்கிட்டு பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து தோப்பு தான், சில்லுன்னு காற்று வரும், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்தோன்னா இங்கே தண்ணி தொட்டிக்கு டேங்க்கு, எலிவேஷன் கொஞ்சம் ஒர்க்கெலாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இதை அவ்வளோதான், அப்படியே ஃபுல்லாக எல்லா இதுக்கும் கவர் பண்ணுற மாதிரி கூலிங் கல் போட்டு இப்போதைக்கு சீரியல் செட்டு போட்டிருக்கோம். திருவிழா வரைக்கும் சீரியல் செட், நெக்ஸ்ட் வீக்கில் திருவிழா வரும். அதனால் அதுவும் முடிச்சதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே தான் எங்களோட பழைய வீடு இருக்குது, தெரியுதுங்களா? அதான் எங்களோட பழைய வீடு. அப்படியே இந்த எங்கள் வீட்டுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஊர் இப்படி வரும், இந்த வீட்டுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து விவசாயம். எல்லாம் முன்னாடி தரிசாக இருந்தது, இப்போல்லாம் நல்லா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர். வீடியோ வந்து நல்லா சூப்பராக போச்சு. எங்களுக்கு நிறைய கெஸ்ட் வந்துட்டாங்க. நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நினச்சோம் கம்மியாக வரதும், நாங்கள் வந்து சரி ஓகே இப்படி தான் போகும் போல அப்படின்னு நினச்சா திடீர்னு கூட்டம் வந்துருச்சு. ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே மூச்சை விட முடியல, அவ்வளோ இது பரிமாறி அந்த இதில் பந்தியில் பரிமாறுறது அந்த மாதிரி போச்சு. அதில் தான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம், டயர்டாகவும் ஆகிட்டோம். இப்போ வெயில் வந்துருச்சு, நாங்கள் உள்ளே போகிறோம். எல்லாரும் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஓகே, நாங்கள் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. வீடியோ காய்ச்சி நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்த்து சான்சிங்க அண்ட் குட்டி சுட்டி பாய்.